தற்குறியாமா தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். காதல் திரைப்படம் தெரியுமா உங்களுக்கு? அந்த திரைப்படத்துல சந்தியாவை நினைச்சு நினைச்சு பரத் கடைசியில பைத்தியமாயிடுவாரு. எனக்கு திருச்சி கிழக்குல நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது முதலமைச்சரை கூப்பிட்டு போய் நம்ம செக் பண்ணோங்க. மன அழுத்தம் எதனா இருக்குதா, உடல்நிலையெல்லாம் அவருக்கு சரியா இருக்குதா, ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா அவர் பேசுறாரு, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்றத நாம வந்து செக் பண்ணோம். அவர் யாரோடைய கஸ்டடியாவது இருக்கிறாரா, யாராவது அவரை மிரட்டுறாங்களா, என்ன அவருக்கு நடந்துட்டு இருக்குது நமக்கு தெரியல. இல்ல இந்த அளவுக்கு ஒரு மனிதனால வந்து எமோஷனலா பேச முடியாதுங்க. டிஎம்கே ஸ்டாலின்றத மூச்சுக்கு 300 வாட்டி பேசிட்டு இருக்கிறாரு. தூக்கத்துல எழுப்பி கேட்ட கூட அவர் அதைத்தான் சொல்லுவார் போல தெரியுது. மன அழுத்தம் அதிகமா இருக்கு, டிப்ரெஷன்ல இருக்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சர். நான் ஓட்டு போடல அவருக்கு, இருந்தாலும் கூட எனக்கும் அவர் தானே முதலமைச்சர். அதனால விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவரு சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முதலமைச்சர் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க, அவருக்கு என்ன அப்படின்றத பாருங்க. அதாவது நாம வந்து ஒய்யாம கேட்கிறோம்லங்க, ஏன் அவரு வாய் இருந்து பேசவே மாட்டேன்றாரு. தலைமைச் செயலகத்துல பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல கடைசி சீன் வரும் பாருங்க, கிளைமேக்ஸ் காட்சி மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. என்ன காரணம்னா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, பிரச்சார வாகனம் இல்ல. பிரச்சார வாகனமோ ஒரு A4 ஷீட் பேப்பர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வேற லெவல்ல பேசுவாப்ல. நேற்று எப்படி பேசுறாரு பாத்தீங்கல்ல, நேற்று திருச்சியில நடந்த அந்த சீனை அப்படி கட் பண்ணி தலைமைச் செயலகத்துல அப்படி வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன இது என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இது முழுக்க 100% வந்து நடிப்பு. அவர் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் நடிகரா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அது வந்து அப்படி இல்ல. முதலமைச்சர் அப்படின்றது ரியல், அது வந்து அது அப்படி கிடையாது. அதனால அவரால் அதை சமாளிக்க முடியல. அவர் பதில் சொல்ல துப்பு இல்லைங்க, அவருக்கு பதில் சொல்ல திராணி கிடையாது அவருக்கு. அதனால வந்து டிஎம்கே ஸ்டாலின் மற்றும் பலர், இந்த மற்றும் பலர் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஆட்சி எனக்கு அமைச்சிருக்க முடியாது. வேட்பாளர் இல்லைங்க, தமிழர் கட்சி கழகத்துல வேட்பாளர் கிடையாது. 100 வேட்பாளர்கள் டிஎம்கே அதிமுக இருந்து போனவங்க தான். அவங்க நிக்க வச்சுதான் அன்னைக்கு இந்த 108 தொகுதியில அவர் வந்து வாங்கி இருக்கிறாரு. ஆட்சி அமைக்க முடியல. உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். கோச்சிங் போட்டு அவங்களுக்கு என்ன வந்து என்ன பார்த்து நான் கவர்ச்சியா தெரியுதா? ஆமா, உங்க திரை கவர்ச்சிதான், உங்க கவர்ச்சி வச்சுதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் வேற உங்ககிட்ட என்ன இருக்குது? கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்குதா, இல்ல அரசியல் இருக்கா, வேட்பாளர்கள் இருக்காங்களா? நிறுத்துறதுக்கு மேல வேட்பாளர்கள் இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாமே தற்குறிகள் தான். தற்குறி சொன்னா கோவம் அவ்வளவு வருது தலைமை தற்குறிக்கு. நிச்சயமா நீங்க தற்குறி தான். நீங்க ஒரு பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதில் சொல்ல உங்களுக்கு துப்பு இல்ல, அங்க போய் நல்ல தற்குறியா? எனக்கு நல்லா வாயில வந்துருவோம். என்ன வரும் வாயில? என்ன வரும்? ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாங்க இது. நாம இன்னும் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் முதலமைச்சர் அவ்வளவு நினைச்சிட்டு இருக்காப்ல. கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு கூப்பிட்டு சொல்லுங்க யாராவது. என்னங்க இதெல்லாம் பேச்சு? இதெல்லாம் பேச்சாங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க, எவ்வளவு பிரச்சனை பத்தி பேசிருக்கலாங்க. மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா என்ன செய்யும் சார்? பிரச்சார வாகனத்தை பார்த்தாதான் டைலாக்கே வருமா உங்களுக்கு? வாய் எப்பதான் ஓப்பன் ஆகுமா? தலைமைச் செயலகத்துல ஓப்பனே ஆகாதான்? அதாவது எல்லா டாஸ்மாக்கையும் நீங்க மூடிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? கோயம்பேடுல கேட்வே அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்க போன 2 பொம்பளை பசங்க, 17 வயசு 19 வயசு பொம்பளை பசங்க குட்டிச்சுட்டு உள்ள போயிருக்குதுங்க. பசங்களோட எல்லாம் சேர்ந்து செம்ம டான்ஸ். அந்த இன்னொரு குரூப்ல உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொம்பளை பசங்களை காரை ஏற்றி கொலை பண்ணிட்டானுங்க. ஒரு பிள்ளை செத்து போச்சு, ஒரு பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், டாஸ்மாக் கடையை மூடிட்டேன்னு சொன்னீங்க, இந்த இந்த பிள்ளை வாங்கின சரக்கு வந்து எங்க கிடைச்சது? 17 வயசு பிள்ளைக்கு 19 வயசு பிள்ளைக்கு நீங்க எப்படி சரக்கு விற்கலாம்? யாரு கொடுத்தது? இந்த பிள்ளை ரேஷன் கடையில வாங்குச்சா, மளிகை கடையில வாங்குச்சா, இல்ல வந்து பார்ல வாங்குச்சா, இல்ல டாஸ்மாக்ல வாங்குச்சா? எங்க வாங்குச்சு இந்த பிள்ளை? யார் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு சரக்கு? இதுக்கு தெளிவா வந்து நீங்க பதில் சொல்லுங்க. சும்மா வாகனத்து மேல ஏறி வசனம்லாம் இங்க பேசக்கூடாது. இரவு வந்து வரக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல? அது கோயம்பேடு ஒரு பீக் ஏரியாங்கிறது, சென்ட்ரல் பகுதிங்க அது. அங்க காவல்துறை எங்க போனாங்க? சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குதான், செம்மையா இருக்கான். ஒரு டிஜிபி போட முடியல நம்மளால. கேட்ட டாஸ்மாக்லாம் மூடியாச்சு. டிஎம்கே ஆட்சியில மது கஞ்சா விற்பனை எங்க மேல தூக்கி பழிய போடுவீங்க. நீங்க வந்து பதவி விலகுங்க, உங்களை சொல்ல மாட்டோம் நாங்க. நீங்க முதலமைச்சர் 20 நாள் ஆச்சு பொறுப்பேத்து. உங்களுக்கு நினைவு இருக்கே இல்லையா? நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்றத யாராவது கூப்பிட்டு சொல்லணுமா? இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? நன்றி சொன்ன போட நன்றி மட்டும் சொல்லுங்க. நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க போய் டிஎம்கே ஸ்டாலின். அதை தாண்டி இந்த பேரண்ட்ஸ் 17 வயசு 19 வயசு பிள்ளை எங்க போதுன்னு தெரியலங்க. செத்து போன போது உட்கார்ந்து இந்த பொம்பளை புலம்பிட்டு இருக்குது. குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கு இந்த பிள்ளை 17 வயசுல, படிக்க வேண்டிய வயசுல. எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் காவல்துறை பொறுப்பேற்க மாட்டாங்க. போன உயிரை அரசாங்கத்தாலையும் காவல்துறையாலும் திருப்பி கொண்டு வர முடியாது. நாம தான் நம்ம பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்கணும். கேட்கலையா கைகால ஒட்டச்சு வீட்டுல போடுங்க, செருப்பால அடிங்க. 17 வயசு 19 வயசு பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த பிள்ளைக்கு எங்க போச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல தெரியல, கேட்ட சொல்ல தெரியலங்க அவங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. பிள்ளைங்க அந்த அளவுக்கு பேரண்ட்ஸை மதிக்காம இருக்குது. அப்படி மதிக்காத பிள்ளைங்களை கைய கால ஒட்டச்சு வீட்டுல போடுங்க. அதுலயே குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்குங்க. இன்னைக்கு உயிர் போயிடுச்சு, நீங்க யார் கொடுப்பா? விஜய் வந்து கொடுப்பாரா?
இல்ல காவல்துறை வந்து கொடுப்பாங்களா? நாம தான் நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கணும், நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.